Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. நம்ம ஸ்டாலின் கேட்டு வந்துடலாம். தற்போது என்ன நடக்குது அப்படின்னு ஸ்டாலின் தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க தொடரலாம். நெருங்கும் கெடு என்ன முடிவில் இருக்கிறார் ஆளுநர்? அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் உச்சகட்ட பரபரப்பில் தமிழக அரசியல் களத்தை வைத்திருக்கின்றன. முதல்வர் ஆவாரா விஜய்? என்ன முடிவில் இருக்கிறது டெல்லி? நெருங்கும் கெடு என்ன முடிவில் இருக்கிறார் ஆளுநர்? அதிமுகவில் ஒரு அணியினர் தனியாக ஆலோசனை மேற்கொள்வதாகவும் தெரிகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக புதிதாக அமையவிருக்கும் அரசுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் அதிருப்தியில் இருக்கின்றனரா அதிமுகவினர்? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டப்படலாம். ஸ்டாலின், தற்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்க தொடரலாம். முன்பே குறிப்பிட்டதுபடி சிவி சண்முகம் தலைமையில தான் அந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சிவி சண்முகம் தலைமையிலான இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. வேலுமணி, விஜயபாஸ்கர், திருத்தணி, ஹரிமாரோடு உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பங்கேற்று பேசிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தன்னுடைய வாழ்த்துக்களை புதிய அரசுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அமையுள்ள புதிய அரசுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எதை நோக்கி இவர்களுடைய பயணம் இருக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் தற்போது இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே தவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 116 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது. மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் தற்போது தவேகாவிற்கு ஆதரவு, அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஆதரவு தேவை. அந்த நிலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் தவேகாவை நோக்கி நகர்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் அது உறுதியாக தெரியவில்லை. ஏன்னா அவங்க எதை நோக்கி நிச்சயமாக அவருடைய பாதை அமைய போகிறது, அந்த பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகுதான் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஸ்டாலின், அதிமுகவுக்கு முன்பாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க. இந்த நிலையில இந்த விஷயத்துல ஆரம்பத்திலிருந்தே அடிபடுற பெயர் சிவி சண்முகம் அப்படிங்கிற பெயர். சிவி சண்முகத்தோட என்ன ஓட்டம் என்ன, அவரோட திட்டம் என்ன, அதிமுக சீனியர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? விக்னேஷ், அதாவது ஏன் தற்போது இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய பிடி சிவி சண்முகம் கையில் இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்மளால முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது வட மாவட்டங்கள்ல தான் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த வட மாவட்டங்கள்ல இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பொதுவா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு வேலுமணியோட கைதான் ஓங்கி இருக்கும் அப்படின்றதுதான் கடந்த காலங்களில் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தற்போது இந்த ஒரு சூழல்ல மேற்கு மாநிலத்திலிருந்து எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சிவி சண்முகம் இருக்கக்கூடிய பகுதியான வடக்கு மண்டலத்திலிருந்து அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பது சற்று அதிகமாக இந்த முறை கிடைத்திருப்பதன் மூலமாகத்தான் அவருடைய கை தற்போது சிவி சண்முகம் தலைமையிலான அந்த உறுப்பினர்கள் உருவாகி அதன் பிறகுதான் தற்போது இந்த ஆலோசனைகள் எல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. நம்ம இத ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மே 4க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தவேகா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல சிவி சண்முகம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த 2/3 பங்கு, அந்த 2/3 பங்குக்கான காரணம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா 1/3 பங்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது அந்த தடை சட்டம் பாய்ந்து அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல ஒரு கட்சியிலிருந்து 2/2 பங்கு ஆதரவு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது மிகுந்த சிரமத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில தான் தவேகாவிற்கு அதிமுக எம்எல்ஏக்கள், அந்த சிவி சண்முகம் தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்று முதலாவதாக பேசப்பட்டது. மறைமுகமான பேச்சுவார்த்தை தவேகா மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான இந்த எம்எல்ஏக்கள் குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அதன் பிறகு தவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காங்கிரஸை நோக்கி நகர்ந்தது, இடதுசாரிகளை நோக்கி நகர்ந்தது, அந்த விசிகாவை தற்போதும் எதிர்நோக்கி இருப்பது என்பது அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தனக்கு தேவையில்லை என்பதை தவேகா தெரிவித்ததன் அடிப்படையில் தான் அந்த மறைமுக பேச்சுவார்த்தைக்கு ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டது. அதன் பிறகு
பல்வேறு விதமான பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், நம்ம எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சியாக நடந்தன. அதன் பிறகு இந்த குழு மீண்டும் அதிமுக பொதுச்செயலாளரை எடப்பாடி பழனிசாமியை நோக்கி நகர்ந்தது. திமுக அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது. தற்போது அதற்கான வாய்ப்புகள், இந்த திமுக அதிமுக மற்றும் பிற கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சியை உருவாக்க முடியாது என்ற ஒரு சூழலில் தான் மீண்டும் தற்போது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை அளிக்கவில்லை. ஒருவேளை விசிகா அந்த ஆதரவை அளித்தால் கூட ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மைக்கு தேவைக்கு அதிகமான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தனக்கு இருந்தால் தன்னுடைய ஆட்சி நிலையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தாவேகா மீண்டும் சி வி சண்முகம் தலைமையிலான அந்த குழுவுடன் பேசி வருவதாகத்தான் சொல்லப்பட்டாலும் கூட தற்போதும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மளால உறுதியாக கூற முடியும். சரி, அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியோட வாழ்த்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை என்ன? யாருக்கும் ஆதரவில்லை, எதிர்க்கட்சி வரிசையில் அமரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்த்தை நம்ம புரிஞ்சுக்கலாமா? விக்னேஷ், அதாவது இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு விதமான கதைகள்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலே நடந்த விஷயங்கள்ல தான் நம்ம தொடர்ச்சியா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு விதமான நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் வந்துட்டு தமிழ்நாடு அரசியல் சந்திச்சது என்பதுதான் சொல்ல முடியும். இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய வாழ்த்தை நம்மளால எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, திருமாவளவனை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை, அதாவது இந்த திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இரண்டு கட்சிக்குள்ளும் எழுந்த நிலையில திமுகவுடைய தற்போதைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் சார்ந்த ஒரு கூட்டணி அரசை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் அதிமுகவை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியை கூட உருவாக்கலாம் அப்படின்றத அவங்க முன்னெடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. அதன் பிறகு அதுவும் நடக்காத ஒரு சூழல்ல தான் இடதுசாரிகள் தாவேகாவை நோக்கி நகர்ந்து விட்டன. அந்த ஒரு சூழல்ல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை ஒரு பொதுவான முதலமைச்சர் வேட்பாளராக திமுக அதிமுக இணைந்து, அவர்கள் கூட்டணி கட்சிகள் இணைந்த ஒரு பொதுவான முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த திமுக அந்த யோசனையை முன்மொழிந்தது. ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையிலேயே அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் வேட்பாளராக திருமாவளவனை முன்மொழிய முடியாது என்ற ஒரு விஷயத்தை நோக்கி, அதன் பிறகுதான் இந்த கூட்டத்திற்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அந்த புதிய அரசாக பொறுப்பேற்கக்கூடிய அந்த கட்சிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதாவது இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், திமுக முன்மொழிந்த திருமாவளவன் பொது வேட்பாளர் திருமாவளவனை தான் ஆதரிக்க விரும்பவில்லை. அதனால் நிச்சயம் இப்ப திருமாவளவனும் அதற்கான அந்த முடிவை எடுக்காத நிலையில திருமாவை தாவேகாவை நோக்கி தள்ளுவதற்கான ஒரு சூழலாக தான் அது பார்க்கப்பட்டது. ஏன்னா தனக்கு அதில் விருப்பம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதன் மூலமாக அவர்களுக்கும் வேறு ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாது என்ற அடிப்படையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேரடியாக தாவேகாவிற்கு ஆதரவளிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு அவரை தள்ள வேண்டும் என்ற அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாழ்த்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகே, தற்போதைய பின்னணி விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். நம்முடைய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் மீண்டும் இணைகிறார். சுவாமிநாதன், தற்போது நம்ம செய்தியாளர் சொன்னதை கேட்டோம். தாவேகா தற்போது அதிமுகங்கிற ஆப்ஷனை, சி வி சண்முகம் தலைமையிலான ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு என்பது ஒரு வேலை கிடைத்தால் கூட அது 118 என்கிற எண் ஒரு மேஜிக் நம்பர், அது ஒரு ரிஸ்கான நம்பரும் கூட. நீங்க 118லேயே களமாடுவது, அப்ப கிட்டத்தட்ட செய்தியாளர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே மாதிரி 2/3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் நகர்ந்தாங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்திலும் வராது. அதற்கான முன்முயற்சிகளை ஒருவேளை சி வி சண்முகம் போன்றவர்கள் எடுக்கிறாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. நீங்க நேற்று நடந்த இன்னொரு சம்பவத்தோடு பொருத்தி பார்க்கணும். அதை கிட்டத்தட்ட நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநரை சந்தித்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைக்க வேண்டும் ஒரு மனு கொடுத்தார். அப்ப இதற்கு பின்னால் இதெல்லாம் இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அப்ப அதிமுகவை குறைந்தபட்சம் காப்பாற்றணும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். அதனுடைய பின்னால் கூட இந்த கோரிக்கை நேற்று வழங்கப்பட்டிருக்கலாம். அமமுக வேட்பாளருடைய கடிதம் தொடர்பாக அவர் சொன்னதாக இருக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அழைக்கணும் அப்படின்னு அவர் முன்மொழிந்ததாக இருக்கலாம். அப்படி அவர் ஒரு அழைப்புதல் அல்லது அழைப்பை கொடுக்கிற பொழுது அது ஒரு வகையான ஒரு குதிரை பேரத்தை தடுக்கிறதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னதா இடமா இருக்கலாம். இதெல்லாம் இதற்கு பின்னால் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்கும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முடிவுல உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் இந்த ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு இது என்ன மாதிரியான பாதகங்களை உண்டாக்கும்?
நிச்சயமாக இதில் எந்த சாதகமும் இல்லை. முதல்ல கிட்டத்தட்ட அது ஏற்கனவே அது தேர்தல் ரீதியாக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 1977 எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற முதல் வெற்றிக்கு பின்பு இதுவரை இல்லாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையை கூட இழந்திருக்கிறது. நீங்க கடந்த காலங்களில் திமுக கூட தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் இல்லாம இருந்திருக்காங்க. 77 எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பின்பு 13 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆட்சி இல்ல. 2011 முதல் 21 வரை 10 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆட்சி இல்ல. இது திமுகவிற்கு பழக்கம். பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சி இல்லாமல் இருக்கிறது. அதுவே அவர்களுக்கு பெரிய பாதகம். இதனிடையில தான் இவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துவது, தாவேக்காவுக்கு ஒரு பிரிவாக சென்று ஆதரவு கொடுக்கலாமா என்று யோசிப்பது, இது எல்லாமே இந்த கட்சியை இன்னும் சிதைத்து விடும். வெறும் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்த அந்த அணியும் பெரிய வெற்றி எதுவும் பெறவில்லை. இந்த சூழலில் இது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவு. ஒருவேளை 3/2 பங்கு கிட்டத்தட்ட அது ஒரு முக்கியமான எண்ணுக்கு வந்துவிடும். நீங்க கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு உதாரணத்திற்கு 6ல் 4 பேர், அது அந்த கணக்கில் அது 47 நாம் பார்க்கணும். அவ்வளவு பேரை ஈர்க்க முடியுமா சி சண்முகம் போன்றவர்கள் முயற்சித்தால் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள்ல தான் கணிசமான தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கோலோச்சுவார்கள். இந்த தடவை கொங்கு மண்டலம் நீங்க உதாரணத்துக்கு போன முறையே 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே 10 தொகுதிகளில் 10லையுமே வெற்றி பெற்றார்கள். 9 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு தொகுதியில பாஜக. சேலம் மண்டலம், சேலத்தை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த மாவட்டம், அங்க கூட தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்றுதான் கோயம்புத்தூரிலும் கணிசமான வெற்றியை தாவேக்காவும் பெற்றிருக்கிறது. திமுகவும் செந்தில் பாலாஜி நின்ற தொகுதி உட்பட சில தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு இந்த முறை நல்ல கை கொடுத்தது கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள் தான். அங்குதான் சி.வி. சண்முகம் அவர்கள் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் பரிந்துரைத்திருப்பார். இவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், இவர்களுக்கு சீட் கொடுங்கள் என்பது போன்ற அவருடைய கரம் அதனை ஓங்கி இருந்திருக்கும். அந்த அடிப்படையிலும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு சவாலான காலம் அப்படிங்கறத மட்டும் உணர்த்துது. பட் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கூட வந்துடலாம். அது எப்ப வரும்னா திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக பேசணும். தான் எந்த பக்கம் இருக்கிறோம், எந்த கட்சியின் பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கறது இன்று 4 மணிக்கு இது சொன்னதாக நினைவு. அப்படி கூட பேசணும். இது பேசாத சூழல்ல அதிமுகவில் இது போன்ற குழப்பங்கள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை தாவேக்கு ஆதரவு கொடுத்து விட்டால், அது நிபந்தனையுடனோ நிபந்தனையற்றோ ஒரு ஆதரவை கொடுத்துருச்சுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரிவினர் மீது தாவேக்காவுக்கு பெரிய ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தாவேக்காவுக்கு ஒரு அனுகூலமான சூழல்னு பார்க்கலாமா? இன்னொன்னு, திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. 4 மணிக்கு அவர் தெளிவான முடிவை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாமா? ஆமா, கிட்டத்தட்ட இதற்கு மேல் தள்ளி போட முடியாது. கிட்டத்தட்ட அந்த தேர்தல் உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. கவர்னர் இதற்கு மேலும் நேரம் கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். நீங்க விஜய் அவர்கள் 3 முறை ஆளுநரை சந்தித்து விட்டார். இதுவே பெரிய பின்னடைவு. நீங்க ஒரு தடவை என்னை உறுதி செய்துவிட்டு சந்திப்பது வேற, 3 முறை சந்தித்து விட்டார். அப்ப இந்த சூழலையாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு நெருக்கடியான காலத்தில் தான் அவரே இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு முடிவை அறிவிக்க வேண்டிய சூழலும் தேவையும் இப்ப உள்ளபடியே எழுந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுல ரொம்ப முக்கியமா கிட்டத்தட்ட அவர் ஒரு வார்த்தையை சொல்லி வந்தார் தொடர்ந்து, இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அந்த நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கறது அவருடைய கொள்கை. ஆனா விசிகாவினர் ஒரு பிரிவினரே தொடர்ந்து சொல்றாங்கல்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது திருமாவின் காலம் என்றெல்லாம் பதிவிடுவதை பார்த்தால் அவங்களுக்கு அதற்குள்ளும் ஒரு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்கறாங்கன்னு புரியுது. பட் ஆனா நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற இடத்துலதான் விசிகா இருப்பதாக இன்னொரு தகவலும் வருகிறது. அதுல விசிகாவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்திருந்தார். நேற்று சந்திக்க சென்றதாக எல்லாம் தகவல். அவ கிட்டத்தட்ட ஒரு குழப்பமான சூழல்ல தான் இந்த நாட்களை நகர்த்துகிறார்களோ என்ற கேள்வியும் எழுகிறது. இன்று 4 மணிக்கு அவர் ஒரு ஆதரவு எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டை அறிவித்தால்தான் அடுத்த கட்டத்தை செல்ல முடியும். அவர் அறிவிப்பார் என்றுதான் நம்புகிறேன். ஏன்னா இதில் அவரே ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. அவர் கிட்டத்தட்ட இத்தனை முறை தள்ளி போட்டு விட்டார். இனியும் தள்ளி போடுவதற்கு காலமும் நேரமும் இல்லை. இதற்கு மேலே தள்ளி போட்டார்னா கிட்டத்தட்ட அது ஆளுநரின் வேறு வகையான முடிவுகளுக்கு எல்லாருமே பொறுப்பாகிவிடுவார்கள். தமிழகத்தில் உள்ள பல அரசியல் கட்சிகள் பொறுப்பாயிருவாங்க. அதையும் அவர்கள் யோசிப்பார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கறதும் இதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் ஆளுநர் தாமதம் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பா? ஒருவேளை விசிகாவும் ஆதரவு கொடுத்து விட்டால், விசிகாவும் ஆதரவு கொடுத்து விட்டால் அவர்கள் மேஜிக் நம்பரை எட்டி விடுவார்கள். 118 என்கிற எண்ணை எட்டி விடுவார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் முதலாக ஆதரவு கொடுத்ததில் இருந்துதான் இந்த பிரச்சனை கொஞ்சம் வீரியமாகவே ஆனது. நீங்க கிட்டத்தட்ட இதற்கு முன்பு கடந்த கால சட்டமன்ற மரபுகள், வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, தனிப்பெருங்கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க பெரும்பான்மை என்றால் 118, நீங்க அதை விட்டுறலாம். அவங்க ஒரு தனிப்பெருங்கட்சியாக உருவாயிருக்காங்க, 108 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க.
அவர்களை அழைத்து விட்டு நீங்க புளோர்ல காட்டுங்கன்னு சொல்றதுதான் நடைமுறை. பட் அந்த நடைமுறையை காற்றில் பறக்க விடப்பட்டது. கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டித்து விட்டார்கள். ஆளுநருக்கு அந்த 118 என்கிற எண்ணை காட்டிவிட்டால் சிக்கல் இருக்காது என்றுதான் தோன்றுகிறது. 118 காட்டிவிட்டால் அதற்கு மேல் ஆளுநர் நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கொடுக்கவும் மாட்டார் என்றுதான் நம்புகிறேன். பட் அந்த 118 என்கிற எண்ணை எட்டுவதில் தானே பல சிக்கல்கள் இருக்கு. இப்ப 118 இவர்கள் ஆதரவு கடிதத்தை கொடுத்தவுடன் நீங்க இதுல இன்னொரு சிக்கல் இருக்குல்ல, தாவேகா 3 முறை சந்தித்துட்டாங்க ஆளுநரை. நீங்க ஒரு தடவை ஒரு நம்பரை சொல்றீங்க, அந்த நம்பர்ல உறுதியா இருந்தீங்க, இவ்வளவு பேர் கொடுக்குறாங்கன்னா ஆளுநர் சந்தேகம் எழுப்ப முடியாது. இப்ப உங்க 118 கொடுத்தா கூட இந்த 118 பேரும் உங்களுடன் தான் இருக்காங்களா, ஆதரவு கடிதம் தந்திருக்கீங்க, அவருக்கு உறுதியாகத்தான் இருக்காங்களான்னு கூட கேள்வி எழுப்புவாரோ என்ற சந்தேகம் வருகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட இவர்கள் 3 முறை சென்றது தவறு. நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டு தான் சென்றிருக்கணும். சாமிநாதன், இருக்கிற டிடிவி தினகரனும் ஒரு பரபரப்பை பத்த வச்சிருக்கிறாரு இல்லையா, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு. அதையும் ஆளுநர் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். இந்த 118 எண் அப்படிங்கிற எண்ணையே அவர் சந்தேகத்திற்குள்ளாக்குவாருங்கிற. கிட்டத்தட்ட நீங்க 118 என்று இவர்கள் கொடுத்தால் கூட அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் சில சந்தேகங்களை கிளப்புவார். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று சென்று அமமுகவினுடைய வெற்றி பெற்றவர், அவருக்கு ஆதரவு கடிதம் தொடர்பாக அவர் சொன்ன விவகாரங்களா இருக்கலாம். நீங்க இன்னொன்னு பாருங்க, அதிமுக பொதுச் செயலாளரை அழைக்கணும்னு அவர் கொடுத்துட்டு வர்றார், கடிதம் கொடுக்கிறார். இது எல்லாம் சேர்த்து ஒரு குதிரை பேரம் என்றெல்லாம் அவருக்கு வெளியில் வந்து சொல்லியது, இதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு அமமுக, நம்ம அதை கடந்து விட முடியாது. டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம். அப்ப அவர்கள் கிட்டத்தட்ட தன்னிச்சையாக அப்படி செய்கிறார்களா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியின் விருப்பமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதனால இது கிட்டத்தட்ட பல சவால்கள் தாவேகாவை சுற்றி சுழல்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா இந்த அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில அதிமுகல ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தனித்த ஆலோசனை கூட்டமாக இருக்கும் பட்சத்துல இதுல விஜயபாஸ்கர், வேலுமணி போன்றவரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. நம்ம வடக்கு மண்டலத்துல சிவி சண்முகம் இருக்கிறார் அப்படின்னு பேசுறோம். இங்க எல்லா தரப்புல இருந்தும் எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிகிறதே. ஆமா, அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நான் 2-3 கோணங்களில் அணுகுகிறேன். ஒன்று, அவர்கள் தாவேகாவை ஒரு பிரிவாக ஆதரிப்பதற்காக நடந்த கூட்டமாக சில வேளை இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட முதலிலிருந்து அந்த முயற்சிகள் நடந்து வந்தது. இன்னொன்று, திமுகவே கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதற்காக இடையில கொஞ்ச காலம் பேசப்பட்டது. அது நம்ம ஊடக யூகமாக சொல்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட அப்படி இல்லையே. பேபி அதை வெளிப்படுத்தினாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுகவும் அதிமுகவும் ஒரு குடைக்குள் இணைவதை நாங்க விரும்பல, அதனாலதான் நாங்க வெளியேறணும், நாங்க கிட்டத்தட்ட தாவேகாவை ஆதரித்தோம்னு பேபி தெளிவுபடுத்தி இருந்தார். அதனால மார்க்சிஸ்ட் கட்சியினர் அதனாலதான் நகர்ந்து தெளிவுபடுத்தி இருந்தாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 47 பேரை தக்க வச்சதன் பின்னால கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் முதல்வர், திமுக இணைவு அப்படிங்கிற கோணம் கூட காரணமாக இருக்கலாம். அப்படி கூட காரணமாக இருக்கலாம். அதையெல்லாம் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாத காலகட்டம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதல்வராக முடியாது. அந்த சூழல தான் ஆலோசனை கூட்டம் நடக்குது. அப்ப அந்த கூட்டத்திற்கு இயல்பாகவே ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது இல்ல. நேற்று வரை திமுக ஒருவேளை எடப்பாடி அவர்கள் முதல்வராவாரோ என்று நினைத்திருக்கலாம். இப்ப மேஜிக் நம்பர் 2 தான் தேவை. விசிகா ஒருவேளை ஆதரவு கடிதம் கொடுத்துட்டா கிளைமேக்ஸ் வந்துருச்சு. அப்ப அவர்கள் நம்ம வேற முடிவு எடுக்கலாமா? 118க்கு மேல ஒரு எண்ணிக்கையை நாம கொடுக்கறோம்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா போகலாம், நிலையான அரசா போகலாம் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல அதிமுக இதை முன்னெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. நிச்சயமா அடுத்தடுத்த திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு திரு சுவாமிநாதன். இந்த நிலையில இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ விசிகாவும் நிபந்தனையற்ற ஆதரவு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்துல, தன்னை சேஃப் ஜோன்ல வச்சுக்கிறோம் பட்சத்துல அடுத்து இந்த அமைய போகிற ஆட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸ்திரத்தன்மை என்பதை விட அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எதிர்பார்த்ததை போல கிட்டத்தட்ட நிபந்தனையற்ற ஆதரவு என்பது விஜய் அவர்களின் தலையின் மேல் தொங்கும் கத்தி. நீங்க கிட்டத்தட்ட ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவுனா அமைச்சரவையில் பங்கேற்பு, அவர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டிலும் பங்கு இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு வகையில் அமைதியாக இருப்பாங்க. நீங்க இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று வராமல் வந்தாங்கன்னா பாஜக மத்தியில் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக, அது தமிழ் நலனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா கடுமையான தீர்மானங்களை போட சொல்லுவாங்க. மக்கள் மன்றத்தில் போராட்ட களத்திற்கு அழைப்பார்கள். அது மட்டும் இல்லாம கடுமையாக எதிர்காலம் ஆடணும்னு விரும்புவாங்க. நீங்க ஆதரவு கடிதம் கொடுத்த பொழுது இடதுசாரிகள் விஜய் அவர்கள் பாஜகவை இன்னும் விமர்சிக்கணும்னு தான் குறிப்பிட்டாங்க. அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு பெரிய நெருக்கடியாக மாறும். மத்தியில கிட்டத்தட்ட காங்கிரஸை கூட வைத்திருக்கிறார். அதனால் மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதி விஷயங்கள்ல அது எந்த அளவிற்கு ஒரு இணக்கமாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. கிட்டத்தட்ட விஜய் அவர்களே ஒரு மென்மையான குரல்ல தான் பேசினார். மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்த கடிதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். ஒரு இணக்கமான சூழல், இணக்கமான உறவு என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். பட் அந்த இடத்தையும் இந்த இடம் ஒரு கேள்விக்குறியாக்குகிறது. அது எல்லாமே அவருக்கு
ஒரு நிலையான அரசு என்பதை தாண்டி அந்த அரசிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். மக்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ முதல்ல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும். பாஜக கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களாக இருந்தால் மட்டும் நான் சொல்றேன், எல்லா திட்டங்களையும் சொல்லல, மக்கள் விரோத திட்டமாக அவர்கள் பார்வையில் இருந்தால் அதற்கு எதிராக களமாட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பாங்க. அது விஜய் அவர்களுக்கு அது நிறைய சிக்கலை தரக்கூடிய அரசாக தான் இருக்கும். அதே ஒருவேளை அதிமுகவின் ஒரு பிரிவினரோ அல்லது அதிமுகவோ ஏதோ ஒரு வகையில் ஆதரவு பெற்றால் அது அவர்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்டா கொண்டு போக முடியும். அதனால கூட இந்த முயற்சிகள் நடக்கிறதோ என்றும் நம்ம யோகிக்கலாம், சந்தேகிக்கலாம். அதிமுகவோட ஆதரவு அப்படிங்கிறது பாஜக சார்ந்த ஒரு ஆதரவா மாறிடாதா? ஆமா, நிச்சயமாக. நீங்க அதிமுக அதனாலதான் சொல்றேன், பிரதமர் சண்முகம் அவர்களோ வேலுமணி அவர்களோ தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதன் பின்னால் என்ன இருக்கிறதுங்கிற கேள்வி வருதுல்ல. அவர்கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை அழைக்கல, விரும்பல. தொடர்ந்து அவர் அழைத்தது எல்லாமே திமுக கூட்டணி பக்கம் இருக்கும் கட்சிகளை தான். அதுல வெற்றி பெற்று விட்டார்ல. நீங்க இவர்கள் வந்து விட்டார்கள், இவர்கள் வந்த பிறகு இவர்களுடைய பெரிய எண்ணிக்கை தானே இப்ப பாக்குறோம். அடுத்து வந்திருக்கிறவர்களை விட அதிக எண்ணிக்கை. நீங்க 3-2 இவங்களை அதிமுக அல்லாத சக்தின்னு தான் பாக்கணுமா இந்த 36 பேரையும்? இல்ல, அவங்க கிட்டத்தட்ட ஒரு போட்டியான ஒரு சூழலை தானே உருவாக்குறாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. அப்ப அவர்கள் ஒரு தன்னிச்சையாக செயல்பட முடியும் சட்டமன்றத்துல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் என்பது அதிமுக தானே. அதிமுகவில் இருந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்படாதவர்கள் அல்ல. அப்ப அப்படியும் பார்க்கல. விஜய் ஆதரித்து இவர்கள் பாஜகவையும் புறத்தள்ளி தானே வருவாங்க. வந்தாங்கன்னா நம்ம யூகம் தான் இது எல்லாம். இவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துவதன் பின்னால் என்ன இருக்குங்கிற யூகத்தில் தான் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. நிச்சயமா எல்லாத்தையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு 2 சீட்டு கிடைச்சிருச்சனாலே கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு முதல் கட்டமாக வந்து விடுவார் விஜய் தான் நான் பாக்குறேன். விடுதலை சிறுத்தைகளோட ஆதரவு கிடைச்சிட்டா ஒரு பாதுகாப்பான சூழல் தாவேகாவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி திரு சுவாமிநாதன். தாவேகாவுக்கு ஆதரவாக விவாதிக்கிறார்களா 36 அதிமுக எம்எல்ஏக்கள்? அதிமுகவில் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. என்ன நடக்கிறது அதிமுகவுக்குள்? கைகோர்த்த வேலுமணி, விஜயபாஸ்கர், சண்முகம் கைகோர்த்திருக்கிறார்களா? வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம். தாவேகாவுக்கு ஆதரவாக 36 எம்எல்ஏக்கள் விவாதிப்பதாக தகவல். அதிமுகவுக்குள் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? கைகோர்த்திருக்கிறார்களா வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம்? என்ன நடக்கிறது அதிமுகவுக்குள்? அடுத்தடுத்த நகர்வுகள் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவில் ஒரு தரப்பினர் ஒன்றாக கூடி விவாதிப்பதாக தெரிகிறது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu, Namakkal district and Sangagiri, Salem district.